ஒரு பெண்ணை எல்லோரும் ஒதுக்கினார்கள். ஆனால் 5 வருடம் கழித்து அதே மக்கள் அவள் வீட்டு வாசலில் வரிசையாக நின்றார்கள். ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சுற்றியுள்ள ஒரு சிறிய கிராமத்தின் பெயர் சோழவட்டம். அங்கு கணவனை இழந்த மாலதி தனது 2 வயது மகள் நிலாவுடன் வாழ்ந்து வந்தாள். கணவன் இறந்த துக்கம் ஒருபுறம் இருக்க கைக்குழந்தையுடன் பிழைப்புக்காக போராடினாள். விடியும் காலையில் வீட்டு வேலை, பகலில் வயல் வேலை, இரவில் பழைய துணிகளை தைக்கும் வேலை என இடைவிடாமல் உழைத்தாள். ஆனால் இந்த சமூகம் அவளது உழைப்பை மதிக்கவில்லை. புருஷன் இல்லாதவ இவளால் என்ன சாதிக்க முடியும் என்று கிராம மக்கள் அவளை ஒதுக்கினார்கள். ஒரு நாள் மகளின் பள்ளி கட்டணம் கட்ட முடியாமல் தலைமை ஆசிரியரிடம் அவள் அழுது நின்றபோது அதை பார்த்து சிலர் நக்கலாக சிரித்தனர். அந்த அவமானம் மாலதியின் நெஞ்சை ஆழமாக பாதித்தது. அன்று இரவு தன் மகளின் தூங்கும் முகத்தை பார்த்தபடியே அவள் ஒரு வைராக்கியமான முடிவெடுக்கிறாள். நான் இனி ஒருபோதும் அழமாட்டேன். என்னை கேலி செய்தவர்களின் வாயை அடைக்க என் வெற்றியை தான் பதில் தருவேன். அடுத்த நாளில் நகரத்துக்கு சென்று இலவச தையல் பயிற்சியில் சேர்ந்தாள். பகலில் ஊரில் வேலை, மாலையில் இரவிலும் தையல் பயிற்சி என்று தூங்காமல் உழைத்தாள். கைகளில் ரத்தம் கசிந்தாலும் தன் இலக்கிலிருந்து பின்வாங்கவில்லை. ஒரு வருடத்தில் சொந்தமாக ஒரு சிறிய தையல் கடை, 2வது வருடத்தில் சில பெண்களுக்கு வேலை, 3வது வருடத்தில் 20 பேருக்கு வேலை சம்பளமும், 5வது வருடத்தில் அதே ஊரில் எல்லையில் ஒரு பெரிய ஆடை உற்பத்தி மையம். அங்கு வேலை பார்த்த பெரும்பான்மையான பெண்கள் ஒரு காலத்தில் மாலதியை கேலி செய்தவர்களின் மகள்கள்தான். இப்படியே மாலதியின் வாழ்க்கை கம்பீரமாக உயர்ந்து நின்ற அந்த சமயத்தில் தான் இயற்கையின் கோர தாண்டவம் அந்த கிராமத்தை தாக்கியது. வழக்கத்திற்கு மாறாக ஒரே வாரத்தில் பெய்த தொடர் மழையால் காவேரி கரையும் ஏரிகளும் உடைந்தன. நள்ளிரவில் சோழவட்டம் கிராமத்துக்குள் ஆக்ரோஷமாக புகுந்தது வெள்ள நீர். மக்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்து கொண்டு எழுந்தார்கள். கண் இமைக்கும் நேரத்தில் வீட்டுக்குள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் ஓடியது. வயதானவர்களும் பச்சிளம் குழந்தைகளும் செய்வதறியாமல் திணறினார்கள். வீடுகளில் ஓடுகள் சரிந்து விழுந்தன. குடிசைகள் அப்படியே தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. சமைக்க அடுப்பு எரியவில்லை. குடிக்க ஒரு துளி நல்ல தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. ஊர் மக்கள் அனைவரும் செய்வதறியாமல் ஒன்று திரண்டு ஊரின் நடுவில் இருந்த உயரமான பொது மண்டபத்தில் தஞ்சம் புகுந்தார்கள். அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு முழு இருள் சூழ்ந்திருந்தது. குளிரிலும் பசியிலும் பச்சிளம் குழந்தைகள் கதறி அழுதனர். பெரியவர்கள் கைகளை தலைமையில் வைத்து கொண்டு தங்களின் வீடுகளின் உடைமைகள் தண்ணீரில் அடித்து செல்வதை கண்கலங்கி பார்த்து கொண்டிருந்தனர். ஐயோ, நம் வாழ்க்கை இவ்வளவுதானா என்று கதறி அழுதார்கள். அப்போதுதான் அந்த இருண்ட சூழலில் ஊரில் நுழைவாயில் இருந்து பெரிய பெரிய லாரிகள் ஹாரன் சத்தம் போட்டது. மக்களின் கவனம் அந்த பக்கம் திரும்பியது. வெள்ள நீரை கிழித்து கொண்டு பெரிய பெரிய லாரிகள் வரிசையாக வந்து நின்றனர். அந்த லாரிகளில் இருந்து இறங்கியவர்கள் அவசர அவசரமாக பொட்டலங்களை அவிக்க தொடங்கினார்கள். சுட சுட இட்லி பொட்டலங்கள், குடிநீர் கேன்கள், குழந்தைகளுக்கு பால் பாக்கெட்டுகள் மற்றும் குளிரை தாங்கும் போர்வைகள் என்று ஒவ்வொன்றாக இறக்கினார்கள். மக்களுக்கு என்னவென்று புரியவில்லை. இந்த வெள்ளத்தில் நம்மளை காப்பாற்ற யாருடா வருவா என்று ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவள் வந்தவுடன் மைக் செட்டை பிடித்து கம்பீரமான குரலில் பேசினாள். ஊர் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த ஊரில் எந்த குடும்பமும் பட்டினி கிடக்கக்கூடாது. என் கம்பெனி மூலமாக தேவையான அனைத்து உதவிகளும் நான் செய்கிறேன்.
சாப்பிடுங்க என்று சொன்னாள். அவள் சொன்ன அந்த வார்த்தை அங்கு இருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சிலிர்க்க வைத்தது. சில கணங்களுக்கு முன்பு வரை இவளா வந்து நமக்கு உதவி செய்ய போகிறாய் என்று நினைத்தவர்கள் தலை குனிந்து நின்றார்கள். கூட்டத்தில் நின்ற சில முதியவர்கள் மாலாவை பார்த்து அப்படியே அழுது விட்டார்கள். ஒரு காலத்தில் மாலதியை அவுட்ரி என்று நடத்திய அதே ஊர்தான் இன்று அவளிடம் கையேந்தி நிற்கிறது. அப்போது கூட்டத்தில் ஒரு மூதாட்டி மாலதியின் அருகில் வந்து கையை பிடித்து கொண்டு விம்பினார். மாலதி அம்மா, அன்னைக்கு நாங்கள் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினோம் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு நீ எங்களை வந்து காப்பாற்ற தாயே என்று சொல்லி அழத் தொடங்கினார். மாலதி அந்த மூதாட்டியின் கண்ணீரை துடைத்துவிட்டு நான் முகத்தில் ஒரு அழகான புன்னையுடன் சொன்னாள், அம்மா, நீங்க என்னை காயப்படுத்தியது உண்மைதான், என்னை ஏளனம் செஞ்சதும் உண்மைதான். ஆனால் அந்த வழிதான் என்னை இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வர எரிபொருளாக அமைஞ்சது. உங்களை நான் இன்னைக்கு பழிவாங்க வரல. கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுக்கிறது தான் மனுஷனோட தர்மம். அன்று அந்த கிராமமே தலை குனிந்து அவளது பெருந்தன்மையை பார்த்து அவளை ஒதுக்கிய அதே உலகம் இன்று அவளை ஒரு தெய்வமாக பார்த்தது. உன்னை ஒதுக்குபவர்களை வெல்ல வேண்டுமென்றால் அவர்களுடன் சண்டையிட வேண்டியதில்லை. நீ உயர்ந்து நிற்பதே மிகப்பெரிய பதில். இந்த அற்புதமான கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.